பார்ட் 1ஓட கண்டினியூவோட வீடியோ இது. சிக்கன் பொரிச்ச எண்ணெயை இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ கருப்பு ஏலக்காய் 2, ஒரு அன்னாச்சி பூ, கிராம்பு, கல்பாசி, 3 பட்டை, 2 பிரியாணி இலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை ஏலக்காய் 2. இப்போ ஒரு 6 பச்சை மிளகாயை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்தளவு இஞ்சி, இந்தளவு பூண்டு. ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறணும். இஞ்சி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நாங்கள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அடுத்து கொஞ்சம் கரம் மசால் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு. அடுத்து கொஞ்சம் பிரியாணி மசால். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கணும். சாப்பாடில் உப்பு தனியாக போட்டிருக்கு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு அளவாகவே போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி வந்து இந்த சைஸில் கட் பண்ணி, சின்ன சைஸில் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிச்சிடாமல் வதக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ண ஒயிட் ரைஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சிக்கன் வந்து லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. வறுத்த வெங்காயம், கேஷ்யூ எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் சாப்பாடு போட்டுக்கணும். மறுபடியும் சேம் ப்ராசஸ் தான். சிக்கன் கொஞ்சமாக மேலே ஒரு லேயர் போட்டுக்கணும். மறுபடியும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம். இப்போ பேலன்ஸ் உள்ள எல்லா சாப்பாடையுமே போட்டு ஈவன் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே தனியா போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணது, லைட்டாக புதினா. மறுபடியும் இதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் மூடியை ஃபுல்லாக கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு மேலே மட்டும்தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃப்ளேமை கம்மியில் வச்சு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் பண்ண லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான பிரியாணி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.